கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க முயலும் விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சுமார் 3300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய விளைநிலங்களை சிப்காட் தொழிற்பூங்கா விரிவாக்கம் என்ற பெயரில் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை இந்த விடியா திமுக அரசு குண்டர் சட்டத்தில் கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, அதுபோலவே கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் உள்ள புள்ளூர், தொண்டங்குறிச்சி, ஆவட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் 500 ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய நிலங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க விடியா திமுக அரசு முயற்சி செய்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு அப்பகுதி விவசாய பெருமக்கள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் எனவும், கடந்த ஒரு மாத காலமாக அரசு அதிகாரிகள் மேற்படி கிராமங்களில் உள்ள நிலங்களில் ஆய்வு என்ற பெயரில் வந்து செல்வது, அளவீடு செய்வது போன்றவை அப்பகுதி விவசாயிகள் இடையே மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். கிராமங்களில் மானாவாரி வகைப்பாடாக இருந்த நிலங்களை அப்பகுதி விவசாயிகள் தங்களது இரத்தத்தை வியர்வைகளாக சிந்தி 100 அடி ஆழத்திற்கு மேல் கிணறுகள் வெட்டி பாசன வசதி ஏற்படுத்தி அரும்பாடுபட்டு நிலங்களை பண்படுத்தி அந்நிலங்களை முப்போகம் விளையக்கூடிய நிலங்களாக மாற்றி விவசாயம் செய்து வருகின்றனர் எனவும், இந்த நிலங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிணறுகளும் மின் மோட்டார் இணைப்புகளும் உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மிகுந்த பொருட்செலவில் தற்போதுள்ள விவசாய கட்டமைப்புகளை உருவாக்கி அப்பகுதி மக்கள் நல்லபடியாக விவசாயம் செய்து வருகின்றனர் என்றும், ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு ஆய்வு என்ற பெயரில் வந்து செல்லும் போதெல்லாம் விவசாயிகள் தாங்கள் பாடுபட்டு முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை கையகப்படுத்த துடிக்கும் இந்த விடியா திமுக அரசின் மீதும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் மீதும் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே மேற்படி நிலங்களில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வேப்பூர் வட்டம் விளம்பாவூரில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை, அதனை அடுத்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பெரம்பூர் மாவட்டம் எறையூரில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை, இவற்றுடன் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆசனூரில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை என்று 3 தொழிற்பேட்டைகள் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் விடியா திமுக அரசின் அமைச்சருமான CV கணேசன் இப்பகுதி விவசாய மக்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திட்டக்குடி வட்டத்தில் புள்ளூர், தொண்டங்குறிச்சி, ஆவட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள விளைநிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க முயன்று வருவதாக அப்பகுதி மக்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டி தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் தொழிற்பேட்டை அமைத்து அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றால் ஏற்கனவே 10 கிலோமீட்டர் தொலைவில் விளம்பாவூரில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையை முழு அளவிற்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அனைத்து மக்களுக்கும் ஏற்புடையதாகும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 3 தொழிற்பேட்டைகள் அருகருகே உள்ள நிலையில் புதிதாக 500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தொழிற்பேட்டை அமைக்க நினைக்கும் இந்த விவசாய விரோத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் முயற்சியில் மக்கள் விரோத விடியா திமுக அரசு முனைந்தால் பாதிப்படையும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், எனவே இப்பகுதி விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் பணியினை கைவிட வேண்டும் என்று விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.